ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 316. இங்கு புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை காண்போம். முன்பு ஒரு சமயம் பாரத கண்டம் என்றும் ஆரிய வர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது நமது பாரத தேசம். இங்கு கோக்கனா என்று வழங்கப்படும் உரோகிணி நதியின் கரையில் உள்ள உத்தர கோசல தேசத்தில் இஸ்வாகு வம்சத்தில் வந்த அரசனின் பெயர் சுத்தோதனன். இவரது காலம் 2500 வருடத்திற்கு முன் என கருதப்படுகின்றது. இவர் வாழ்ந்த நகரம் உத்தரகோச தேசத்தில் உள்ள கபில வாஸ்து என்னும் நகரம். கபிலர் எனும் முனிவர் தவம் செய்த இடம் ஆதலால் கபில வாஸ்து என்று ஆகிவிட்டது. கபிலருடைய மதம் சாக்கிய மதம் என்பதால் இவர்களை சாக்கியர் என்றும், கோதமா என்பவரது மரபில் வந்ததால் கௌதமர் என்றும் சொல்வது உண்டு. இப்பொழுது சுத்தோதனன் கோலிப தேசத்து மன்னனான அஞ்சனன் என்பவருடைய மகள்களையும் கௌதமியையும் மாயா தேவியையும் மணம் செய்து கொண்டான். திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பேறு இரு மனைவிக்கும் இல்லை. தெய்வ உலகங்கள் 6 4வது தெய்வ உலகமான துஷித லோகத்தில் இருப்பவரான பிரபாலர் என்னும் போதி சத்வர் கனவில் தோன்றி மாயாதேவிக்கு மகனாக தான் பிறக்கப் போவதை மாயாவதிக்கும் சுத்தோதனனுக்கும் தெரிவித்தார். பின்பு மாயாதேவி கருத்தரித்தாள். இப்படியாக இருக்கும் சமயத்தில் வேறுகாலத்தில் கபில வாஸ்துக்கு அருகில் உள்ள உளும்பினி என்னும் இடத்தில் நந்தவனத்தில் தங்கியிருந்த மாயாதேவிக்கு நந்தவனத்தை சுற்றி வரும்போது அசோக மரத்தடியில் நின்று இருந்த போது பிரசவ வலி ஏதும் இல்லாமல் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. ஈசான சகாப்தம் 68ஆம் ஆண்டு வைகாசி மாதம் பூர்ணிமையும் விசாக நட்சத்திரமும் கூடிய வெள்ளிக்கிழமை போதி சத்துவரே புத்தராக பிறப்பார் என்பது பௌத்தம நூல்களில் காணப்படும் உண்மை. 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் வைஷ்ணவ நூலில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமாக புத்த அவதாரம் என கூறப்படுகிறது. குழந்தை பிறந்த 7ஆம் நாள் மாயாதேவி இறந்துவிட கௌதமியை குழந்தையை வளர்த்து வந்தால் குழந்தைக்கு சித்தார்த்தன் என பெயரிடப்பட்டது. சித்தார்த்தன் என்னும் பெயர் விருப்பத்தை நிறைவேற்றியவன் என பொருள்படும். சித்தார்த்தன் என்று பெயரிட்டாலும் கௌதமன் என்றே குலப்பெயரால் அழைக்கப்பட்டார். இப்பொழுது சித்தார்த்தனை கண்ட ஒரு பிராமணன் இந்த குழந்தை பிற்காலத்தில் துறவியாகும் என்றும் தர்ம உபதேசத்தினை நாடெங்கும் செய்யும் என கூறினான். அலிதரர் என்னும் முனிவரும் இதையே கூறினார். தனது மகன் துறவி ஆகி விடுவான் என்பதை கேள்வி உற்ற மன்னன் மனம் மிக சோர்ந்து விட்டது. தனக்கு பின்பு இந்த ராஜ்யத்தை ஆள்வது யார்? மேலும் பல வருடங்கள் கழித்து பிறந்துள்ள இந்த குழந்தையையும் இழப்பதென்றால் எப்படித்தான் மனம் வரும்? எனவே தனது மகனுக்கு இந்த உலகம் சொர்க்க பூமியாக காட்சி தர வேண்டும் என நினைத்தான். அதனால் தனது மகனை 15 வயதிலேயே இளவரசனாக ஆக்கிவிட்டான். பின்பு அவனது 19ஆம் வயதில் தனது மைத்துனனாகிய சுப்பிரத்தனுடைய மகள் யசோதரையை மனம் முடித்து வைத்தான். தனது மகன் சிறிய இன்பங்களில் மூழ்கினால் துறவர நினைப்பு வராது போகும் என்பதால் தனது மகனுக்கு வேநீர்காலம், மழைக்காலம், பனிக்காலம் என முக்காலத்திற்கும் தனித்தனியாக தங்கி போகத்தினை அனுபவிக்க மாளிகைகள் கட்டி வைத்தான். இந்த சுகம் போகம் வாழ்க்கை முழுவதும் இருக்கும் என்றும் மூப்பு, பிணி, மரண
மரணம், பிறப்பு இவை கிடையாது என்று எண்ணும் அளவிற்கு சித்தார்த்தன் வளர்க்கப்பட்டான். ஆனால் எத்தனை நாட்கள் உண்மையை மறைக்க முடியும்? ஒரு தடவை உலும்பினி அரண்மனையில் வந்து தன்னை சந்திக்கும்படி அரசன் சித்தார்த்தனுக்கு ஓலை அனுப்பினான். அரசனை காண சித்தார்த்தன் புறப்பட்டான். அமங்கல காட்சிகள் ஏதும் வீதியில் இளவரசன் காணக்கூடாது என்பதை அறியும்படி செய்தார்கள். காவலாளிகளும் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். ஆனால் மனித முயற்சி எப்பொழுதும் எல்லா காலமும் வெற்றி பெற முடிவது கிடையாது. இப்பொழுது ஊனல் விழுந்த முதுகு, நடப்பதற்கு உற்ற துணையாக கையில் ஒரு கொம்பு, சுருக்கம் விழுந்த தோல், சில அடிகள் எடுத்து வைப்பதற்குள் பலமுறை தடுமாற்றம், நடக்க பயன்படும் அந்த கொம்பினை பிடிக்கவே கையில் நடுநடுக்கம். இப்படிப்பட்ட குறைபாடுகளுடன் மெல்ல மெல்ல அந்த உருவம் நடந்து கொண்டு இருந்தது. இதுவரையில் பார்த்து இராத காட்சியினை கண்டான் சித்தார்த்தன். அது என்ன விசித்திரமாக இருக்கின்றதே என உடன் வந்த குதிரை காப்பானாகிய சந்தகனிடம் கேட்டான். இவன் தோழன் உதாயி என்றும் கூறப்படுகின்றது. இப்பொழுது அவன் பதில் அளித்தான். அவன் வயது முதிர்ந்த கிழவன், அதனால் அப்படி இருக்கின்றான் என்றான். எல்லோருக்கும் இந்த நிலை வருமா? இல்லை, இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த நிலை இருக்கின்றதா என்றான் சித்தார்த்தன். மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் இதுதான் முடிவு. இதில் அரசனுக்கும் ஆண்டிக்கும் வித்தியாசம் கிடையாது என உண்மையை மறைக்க முடியாத நிலையில் பதில் அளித்தான் சந்தகன். இந்த அனுபவம் சித்தார்த்தனை யோசிக்க வைத்தது. வாழ்வின் நிலையாமை பற்றி சிந்திக்க வைத்த முதல் நிகழ்ச்சி இதுதான். இன்று பட்டு ஆடையும் இளமையும் பின்னி பிணைந்துள்ள தனக்கும் தன் மனைவிக்கும் கூட வயோதிகத்தன்மை உண்டு என்பதை நினைத்தபோது சித்தார்த்தனால் உறங்க முடியவில்லை. இதனை தவிர்க்க முடியாதா? சிந்தனை வலுவு ஆகிவிட்டது. வயோதிகனின் காட்சியை தனது மகன் கண்டுவிட்டான் என அறிந்த மன்னனுக்கு பெரும் கோபமும் கவலையும் உண்டாகிவிட்டது. இனி தனது மகன் அமங்கலமான காட்சிகளை காணக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலம் ஆக்கினான் அரசன். இளவரசனின் தேர் செல்வதற்கு முன்பு அந்த பாதையை காவலர்கள் வேவு பார்த்து வர வேண்டும். இளவரசர் வருகை குதிரை வீரன் ஒருவன் உரத்த குரலில் அறிவித்தபடி செல்ல வேண்டும் என ஏற்பாடுகள் பலமாயின. இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் இரண்டாவது முறை சித்தார்த்தன் நகர்வலம் வந்தான். தெருவோரம் ஒருவன் உரத்த குரலில் வேதனையால் அலறிக்கொண்டு இருந்தான். அவனது குரல் கேட்கும்போதே மன வேதனை உண்டாக்கிவிட்டது. இது என்ன? அந்த மனிதன் ஏன் இப்படி குரல் எழுப்புகின்றான்? அவனது நிலைக்கு காரணம் என்ன என சந்தகனிடம் கேட்டான். உண்மையை மறைக்க முடியாத நிலைக்கு ஆளாகிய சந்தகன் தாங்க முடியாத நோய் ஒன்றினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அந்த மனிதன் அந்த வலியே அவனது அலறலுக்கு காரணம் என்றான் அவன். இத்தகைய துன்பம் எல்லோருக்கும் வருமா? ஆண்டி முதல் அரசன் வரை அனைவருக்கும் பொதுவானது. தேரினை திரும்ப அரண்மனைக்கு ஓட்டச் சொன்னான் சித்தார்த்தன். இந்த முறை தான் கண்ட காட்சியை தன் தந்தையுடன் பகிர்ந்து கொள்ளாமலே இருந்து விட்டான். அடுத்தபடியாக மூன்றாவது நகர் பிரவேசம் துவங்கியது. வழக்கமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த முறை சித்தார்த்தன் கண்ட காட்சி சற்று புதுமையானது. ஒரு மனிதனை படுக்க வைத்து படுக்கை போன்ற ஒன்றில் 4 தூக்கிச் சென்றார்கள். இந்த காட்சியைக் கண்டு என்ன இது புதுமை, ஏன் அந்த மனிதனை 4 தூக்கிச் செல்கின்றார்கள் என கேட்டான். இப்பொழுது கண் எதிரே கண்ட காட்சியை மறைக்க இயலாத சந்தகன் மனிதனாக தோன்றிய ஒவ்வொருவருக்கும் மரணம் என்ற ஒன்று உண்டென்றும் அது எப்பொழுது எங்கு வரும் என்று
முடியாது என்றும், ஆனால் மரணம் எல்லோருக்கும் பொதுவானது என்றான் அவன். பட்டாடை உடுத்தி இளமை வனப்பால் உல்லாச வாழ்க்கையில் நாட்டையே ஆளப்போகும் தனக்கு இந்த மரணம் உண்டா என்றான் சித்தார்த்தன். இளவரசர் அவர்களே, ஆண்டியானாலும் அரசன் ஆனாலும் எல்லோரையும் பாகுபாடு இல்லாமல் பார்ப்பது இந்த மரணம்தான். இதற்கு நல்லவன் கெட்டவன், பணக்காரன் ஏழை என்ற பேதங்கள் கிடையாது. இந்த காட்சியை கண்டவுடன் அரண்மனை திரும்பிய சித்தார்த்தன் எதிலும் நாட்டம் அற்றவனாக மரணம் என்பதை வெல்வது எப்படி என்பதை யோசிக்க துவங்கினான். 4வது முறையாக நடந்த நகர்வலத்தில் சித்தார்த்தன் கண்ட காட்சி ஒரு துறவி உடையது. சராசரி மனிதன் இடமிருந்து விலகி மாறுபட்ட தோற்றம், ஒளி வீசும் முகம் கொண்ட அந்த மனிதரை அழைத்து, நீங்கள் யார் என்றான். இந்த உலகில் உண்டாகும் இன்பம் துன்பம் இரண்டாலும் பாதிப்பு அடையாதவன் தான் எனவும், எப்பொழுதும் நிலையானது எதுவோ அதை நோக்கி செல்கின்ற பாதையில் நடப்பவன் எனவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அந்த துறவி. தனது கேள்விகள் சந்தேகங்கள் இவற்றுக்கு விடை கிடைத்திட்டது போல் மகிழ்ந்தான் சித்தார்த்தன். சித்தார்த்தன் கண்ட காட்சிகள் ஆன வயோதிகனின் உருவம், நோயாளியின் உருவம், ஒரு பிணம் மற்றும் துறவி, இவைகள் சுத்ததவா தேவர்கள் ஒருவரே இவ்வாறு காட்சி அளித்தார் எனவும், இந்த காட்சிகள் ஒரே நாளில் சித்தார்த்தனுக்கு கிடைத்தது எனவும் சில நூல்கள் உரைக்கின்றன. இந்த 4 காட்சிகளை கண்டு பின்பு அரண்மனை திரும்பிய சித்தார்த்தனுக்கு கிடைத்த செய்தி, அவனுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்து இருப்பது என்பதுதான். தனது மகனுக்கு ராகுலன் என பெயர் சூட்டினான். இளவரசருக்கு குழந்தை பிறந்த செய்தி தேசம் எங்கும் இன்ப விழா ஆகிவிட்டது. மக்கள் அனைவரும் இன்புற்றார்கள். சித்தார்த்தன் மனமோ எதிலும் ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. அரண்மனையில் நாட்டியம் இசை என இன்ப வெள்ளமாக இருந்தன. இப்பொழுது இரவு நேரம். மீண்டும் மீண்டும் தான் கண்ட காட்சிகளில் 4ம் சித்தார்த்தனுக்கு நினைவில் வந்தன. அதற்கு ஆன விடை தேடும் முயற்சிக்கு தயார் ஆகிவிட்டான். எல்லாவற்றையும் துறந்து உண்மையை தேடும் பயணத்தினை துவங்கினான். அரண்மனையை விட்டுவிட்டு அரச பதவி, மனைவி, மக்கள் மற்றும் செல்வம் என எல்லாவற்றையும் துறந்து சித்தார்த்தன் புறப்பட்டான். ஈசான சகாப்தம் 96ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. சித்தார்த்தனுக்கு அப்போது வயது 28. கடைசி முறையாக தனது குழந்தையையும் மனைவியையும் ஒரு முறை கண்டான். தன் குழந்தைக்கு ஒரு முத்தம் தந்து பிரிந்து செல்ல முடிவு செய்துவிட்டான். ஆனால் தாயின் அணைப்பில் இறந்த குழந்தையை முத்தமிட்டால் தாயுமல்லவா நினைத்துக் கொள்வாள். தனது பயணத்துக்கு தடை வருமே என நினைத்து அதையும் துறந்து விட்டான். இப்பொழுது நள் இரவில் குதிரைகளை இளவரசர் தயார் செய்ய சொல்ல அதற்கு மறுக்கவும் முடியாத காரணத்தினையும் கேட்க இயலாத நிலையில் குதிரைகளை தயார் செய்தான் சந்தகன். வெகு தூரம் சென்ற பின்பு தனது நகை ஒன்றினை கலற்றி சந்தகனுக்கு அன்பளிப்பாக தந்து, பின்பு மற்ற அணிகலன்கள் மணிகள் இவற்றையும் தந்து அரசனிடம் இவற்றை கொடுத்து எனது துறவி செய்தியை கூறுவாயாக என கூறி சந்தகன் பலவாறு தடுத்தும் கேளாது விடைபெற்றான் சித்தார்த்தன். பின்பு தன் தலை முடியை கத்தியால் மடித்து கொண்டு எதிரே வந்த வேடனிடம் தனது பட்டாடைகளை கொடுத்து அவனது பழைய ஆடைகளை தான் உடுத்திக் கொண்டான். பின்னர் பல துறவிகளை சந்தித்து துன்பங்களில் இருந்து விடுபடும் வழியை கேட்டான். பழன்ற மலையில் உள்ள குகையில் தவம் செய்து கொண்டு இருந்த அராளர ராமா முனிவரை கண்டு அவரிடம் உபதேசம் பெற்றான். அரண்மனை திரும்பிய சந்தகன் நடந்தவற்றை கூற தனது மகன் துறவி ஆகி விடுவான் என்பதை முன்பே
ஜோதிடர்கள் மூலம் அறிந்து இருந்தாலும் மகனின் துறவு அரசனையும் சித்தார்த்தனின் மனைவியையும் நாட்டு மக்களையும் பலவாறாக துயர் கொள்ள செய்தது. காலகட்டத்தில் எல்லா துயரங்களுக்கும் ஆறுதல் ஆகிவிட்டன. கடைசியாக ராஜ புரோகிதர் மந்திரி உடன் சென்று ஆலராமா முனிவரின் தவ சாலையில் சித்தார்த்தனை சந்தித்து திரும்ப அரண்மனைக்கு அழைத்தார். ஆனாலும் எந்த முயற்சியும் வெற்றி பெறவில்லை. காரணம், சித்தார்த்தன் முழு துறவி ஆகிவிட்டான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்